ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல்ஸ். இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி கட் பண்ண கிளாத்தை வந்து ஈவனாக மடித்து ஃபோல்டு பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த கிளாத்து என்னன்னா, நம்ம களி பாட்டுன்னு சொன்னோமா, பாக்ஸ் பாட்டு, அதை தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ ரெண்டாக ஈவனாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். ஒரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் ஃபோல்டு பண்ணி திருப்பி ஸ்டிச் பண்ணுறேன். 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக ஓரமாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் நான். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன் சைடு ஸ்டிச் பண்ணிட்டோம், இப்போ ரெண்டாவது சைடில் ஸ்டிச் பண்ணுறோம். அதே போல் ஒரு 1/2 இன்ச் போல் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அதில் இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒரு 1 இன்ச் போல் ஸ்டிச் பண்ணிட்டு அப்புறம் தூக்கி கரெக்டாக இப்போ 1 இன்ச் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். கிளாத்தில் 1 இன்ச்சில் மார்க் பண்ணி திருப்பி அதுலேருந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்ட்ரைட்டாக இப்போ ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணி ரைட் சைடில் ஒரு ஸ்டிச்சு, லெஃப்ட் சைடில் ஸ்டிச்சு அப்படின்னு கொடுக்க போகிறேன். கிளாத்து தூக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதனால் அதை நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபோல்டு பண்ணுறோம். ஸ்ட்ரைட்டாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இதுக்கு ஆப்போசிட் கிளாத்தையும் ஸ்டிச் பண்ணிடுறோம். சென்டரில் 1 இன்ச் விட்டது ஓப்பனிங்கில் இருக்கும் பாருங்கள். திருப்பி மேலே வந்து நாடா கோப்போம் இல்லையா, அதனால் அந்த ஓப்பனிங் வச்சுருக்கேன். இப்போ நம்ம நாடா அந்த கோக்கிறதுக்காக 1 இன்ச் நம்ம வச்சுருப்போம் அலவன்ஸ்க்கு, அதை நம்ம 1 இன்ச் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். அடிக்கடி இந்த 1 இன்ச் மார்க் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக நேராக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் திருப்பி 1 இன்ச் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்தமாரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸ்ட்ரைட்டாக இருக்கான்ட்டு கிளாத்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு அடிக்கடி செக் பண்ணிக்கணும். இப்போ கரெக்டாக வந்துட்டு இப்போ களி ரெடி ஆகிட்டு இல்லையா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேண்ட்டுக்கு வந்து பட்டி வைக்கிறோம். பேண்ட்டுக்குள்ளே கேன் வச்சு நான் ஒரு 1/4 இன்ச் போல் மடித்து ஸ்டிச் பண்ணுறேன். கால் பகுதியில் திருப்பி இன்னொரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். கரெக்டாக ஈவனாக வச்சு மடிக்கணும். எக்ஸஸாக அந்த சுருக்கம் இது எதுவுமே இல்லாத அளவுக்கு ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். திருப்பி இதுக்கு ஆப்போசிட்டில் 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் ஸ்ட்ரைட்டாக. இப்போ ஈவனாக வந்துட்டு பாருங்கள். இதேமாரி நம்ம ஆப்போசிட் சைடும் ஸ்டிச் பண்ணிடுறோம். இப்போ இந்த ஓரத்தில் கிராஸாக இருக்கிறத நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். சைடு லென்த் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். இந்த இடத்துலலாம் எப்பொழுதுமே டபுள் ஸ்டிச்சு கொடுக்கணும். ஸ்டிச் பண்ணிட்டோம். அதே போல் அதுக்கு ஆப்போசிட் சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிடுறோம். 2 சைடுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவனாக மடித்து இந்த இடத்துல நாச்சஸ் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு களி பாட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஃபோல்டு பண்ணி வச்சு கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ரா எந்த அளவுக்கு கிளாத் இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை களி பாட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற மாரி நம்ம ஃபோல்டு பண்ணி வைக்கணும். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் ஒரு 3 இன்ச்சஸ் போல் மார்க் பண்ணிடுறேன். எல்லா கிளாத்துலேயுமே அது கரெக்டாக அந்த 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணுற மாரி மார்க் பண்ணி வச்சிடுறேன். மிச்சம் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் தான் இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி 3 இன்ச்சஸில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதுலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக 1 இன்ச்சஸாக மார்க் பண்ணி வைக்கிறோம். ஃபுல்லாக 1 இன்ச்சஸாக மார்க் பண்ணிவிட்டு அதை ஃபோல்டு பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 1 இன்ச்சஸாக ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிடலாம். சென்ட்ரு வர வரைக்கும் நம்ம மார்க் பண்ணணும்.
இந்த சைடு சென்டர் வந்துட்டு ஸோ ஃபுல்லாக 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி பெல் பின் எடுத்து குத்திடுறோம் நம்ம. இந்தமாரி மார்க் பண்ணது எல்லாமே ஃபுல்லாக 1 இன்ச் அளவுக்கு நம்ம ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிடுறோம். ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம பெல் பின் எடுத்து குத்தி வச்சிடுறோம். நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து இதுமாரி 1 இன்ச்சு ஃபோல்டு பண்ணி பெல் பின் குத்திடுறோம். நம்ம எங்கே மார்க் பண்ணிக்கிறோம்னு கரெக்டாக பார்த்து இந்தமாரி 1 இன்ச்சஸாக ஃபோல்டு பண்ணிடணும். இப்போ ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிட்டோம். லாஸ்ட் இன்ச்சஸில் வந்து கிளாத் 1 இன்ச்சஸ் அளவு வரல. இப்போ கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். கரெக்டாக சென்டர் நாட்சஸ் வரைக்கும் கரெக்டாக வருது. ஸோ நம்ம வந்து இது போல் ஃபுல்லாக வந்து 4 பக்கமும் பெல் பின் வச்சு நம்ம குத்தியாச்சு 1 இன்ச்சஸ் அளவு எடுத்து. இப்போ வந்து இந்த களிப்பாட்டையும் நம்ம பெல் பின் குத்திருக்கோம் இல்லையா, பாட்டம் பார்ட்டையும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுமாரி ஈவனாக வச்சு நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடணும். இந்த இடத்துல ஒரு பெல் பின் குத்திக்கிறேன் சென்டரில். இப்போ கிளாத்தை எடுத்து இப்போ நேராக ஈவனாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கணும் கிளாத்து ஈவனாக கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஃபுல் சரௌண்டிங்கில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்பொழுதும் அந்த இடத்துல வந்து டபுள் ஸ்டிச் பண்ணணும். ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு 2வது ஸ்டிச்சும் அதிலே சேர்த்து அடிச்சிடுறேன். இப்போ எக்ஸஸ் த்ரெட்லாம் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த களிப்பட்டியோடு சேர்த்து படிமான தையல் போட்டுடுறோம். அந்த இடத்துல கிளாத்து தூக்கிட்டு இருக்கும் இல்லையா, அதனால் அந்த இடத்துல மட்டும் படிமான தையலை நான் போட்டுடுறேன். ஃபுல்லாக ஈவனாக இந்த களிப்பாட்டில் இல்லாமல் கீழே பாட்டம் சைடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஃபுல்லாக ஒரு சரௌண்டிங் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இல்லைன்னா பேண்ட் போடும்போது வந்து அந்த இடத்துல கிளாத்து தூக்கிட்டு இருக்கோம், லைட்டாக உப்புன மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஒரு சரௌண்டிங் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நீட்டாக ஈவனாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த பேண்ட் வந்து சிம்பிளாக போடுற பேண்ட், இது பிகினர் கூட ஸ்டிச் பண்ணலாம். இப்போ அது ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்போ பாட்டமில் வந்து ஒரு 1/2 இன்ச் போல் கேப் விட்டு ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரணும்னா லைக் பண்ணுங்கள். நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இந்த இடத்துல எப்பொழுதுமே டபுள் ஸ்டிச் கொடுக்கணும். ஃபுல்லாக 1/2 இன்ச்சு கேப் விட்டு நம்ம ஃபுல்லாக ஈவனாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். எப்பொழுதுமே கிளாத்து ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்கணும். அடிக்கடி செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதோட அவுட்ஃபிட் வந்து எப்படி நீட்டாக ஃபினிஷிங்காக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே போல் நீங்களும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக நீட்டாக ஸ்டிச் ஆகிருக்கு. எந்த இடத்துலையுமே டைட்டாக இல்லை. ஆங்கிள் ஃபுல் லென்த்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இது போல் நீங்களும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.